ஒரு பால் வாங்கினா அதில் எந்த பொருளுமே வேஸ்ட் ஆகாது. அந்த பாலை நம்ம உர ஊற்றி தயிராக்குவோம். அந்த தயிர் உர ஊற்றுறதுக்கு முன்னாடி அதுலேருந்து ஆடை எடுத்து வைப்போம். ஏன்னா அப்போ தான் அந்த தயிரோட டெக்ஸ்சர் நல்லாயிருக்குங்கிறதுக்காக அந்த எடுத்து வச்ச ஆடையை வந்து மிக்சியில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி அதை பட்டர் ஆக்கிடுவோம். அந்த பட்டரை மெல்ட் பண்ணி நெய்யாக்கிடுவோம். இதுக்கு இடையில் 2 பொருள் மிஸ் பண்ணிடுவோம் நம்ம. அது என்னென்னு பார்த்திங்கன்னா, அந்த ஆடையிலேருந்து பட்டர் எடுக்கும்போது நம்ம தண்ணி ஊற்றி அடித்து எடுக்கிறப்ப நமக்கு வந்து நிறைய மோர் கிடைக்கும். அந்த மோரை வந்து கொஞ்சம் தான் நம்மளால் குடிக்க முடியும், நிறையா குடிக்க முடியாது, வேஸ்ட் பண்ணுவோம். அப்போ அந்த மோரில் வந்து நம்ம அடுப்பில் வச்சு அதில் கொஞ்சம் லெமனோ அல்லது வினிகரோ ஆட் பண்ணி நல்லா நம்ம ஹீட் ஆகும்போதே நம்ம கரண்டி வச்சு கலக்கி விட்டுட்டே இருக்கிறப்ப ஒரு 10 நிமிஷம் கலக்கலாம், ஒரு 10 நிமிஷம் கையை விட்டு எடுத்துடலாம். அது அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த மோரில் இருந்த பால் ஃபுல்லாக பிரிஞ்சு வந்து அந்த பாலும் நம்ம ஊற்றின லெமனும் இதாகி அதில் நமக்கு வந்து ஒரு பன்னீர் கிடைக்கும். அந்த பன்னீர் நல்லா திக்காகி வரும்போது கீழே அது கூட இருக்கிற அந்த இந்த மோரில் இருந்த வாட்டர் தனியாக பிரிஞ்சு வந்து நல்ல கிளியர் வாட்டராக கிடைக்கும். அப்போ நம்ம அதை வந்து ஃபில்டர் பண்ணி இதே மாதிரி ஒரு வடிகட்டி மேலே ஒரு கிளாத் வச்சு அதை ஃபில்டர் பண்ணும்போது நமக்கு அந்த வாட்டர் ஃபுல்லாக கீழே இறங்கிடும், பன்னீர் மட்டும் அந்த இதில் நிற்கும். இந்த வாட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஸ்டாக் வாட்டர்னு சொல்லுவாங்க. நம்ம சூப்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பன்னீரை வந்து நம்ம ஃபுல்லாக வடிகட்டும் போது நிறைய நமக்கு பன்னீர் கிடைக்கும். இதை நம்ம இதே மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்து திரும்பவும் ஒரு பைப் வாட்டரில் நம்ம வாஷ் பண்ணும்போது அந்த லெமனோ அல்லது வினிகரோ ஆட் பண்ணும்போது இருந்த ஒரு சின்ன கசப்பு தன்மை வந்து மாறிடும். சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம வேணும்னா நம்ம செட் பண்ணி வச்சு இதுக்கு மேலே வெயிட் வச்சு நம்ம அது என்ன பன்னீர் டிக்காக்கோ அல்லது பட்டர் பன்னீர் மசாலாக்கோ அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து ஸ்க்ராம்பிள்டு பன்னீர் புர்ஜி செய்கிறதுக்கோ அந்த மாதிரி எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். டேஸ்ட் வைஸ் நம்ம நார்மலாக எப்படி பன்னீர் வாங்குறோமோ அதே மாதிரி இருக்கும். ஒரு பணம் கூட செலவு பண்ணாமல் நமக்கு நல்ல பன்னீர் கிடைக்கும், நம்ம அந்த மோரை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்தோம்னா. எனக்கு பாருங்கள், இதில் வந்து ஒரு 200 கிராமுக்கு பக்கம் பன்னீர் கிடச்சிருக்கு. எனக்கு இதில் கிடச்ச பட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3/4 கிலோ பட்டர்லேருந்து எடுத்த மோர் இது.